உடலுறவின் போது பெண்கள் வந்து சில பெண்கள் அதாவது தன் அந்த இன்பத்தை ஒரு ஊன்னு கத்துறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்படி சத்தம் போடுனா அது ஆண்களுக்கு உற்சாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து பெண்கள் மட்டும் அதை செய்யக்கூடாது. அதாவது இன்பத்தை அனுபவிக்கிற இன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறோம் என்கிற அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் அப்படி கத்துகிறார்கள், அப்படி சத்தம் போடுகிறார்கள். இதை வந்து பெண்கள் மட்டும் செய்யக்கூடாது, ஆண்களும் செய்யணும். அப்போ தான் வந்து இப்போது பெண்கள் அந்த மாதிரி சத்தம் போடும்போது அது ஆண்களுக்கு உற்சாகமாக இருக்கிறது. பெண்களும் அந்த இன்பத்தை அனுபவிக்கிறார்கள் என்கிற நம்பிக்கை ஆண்களுக்கு கிடைக்கிறது. அதுபோன்ற நம்பிக்கை பெண்களுக்கும் தேவையாக இருக்கிறது. வெறும் அமைதியாக உடலுறவு கொள்ளும் பொழுது பெண்களுக்கும் சந்தேகம் வரும், உண்மையில் ஆண்களுக்கு இன்பம் கிடைக்கிறதா இல்லையா அப்படின்னு பெண்களுக்கும் சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை எது போக்குது, நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத வெளியே சொன்னதானே தெரியும். அந்த சொல்கிற முயற்சி தான் அது. அந்த சத்தங்கள் என்கிறது உடலுறவின் போது ஏற்படுகிற சத்தம் என்பது அந்த நாம் அனுபவிக்கிற இன்பத்தை, நாம் எந்த அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்கிறோம் அதை வந்து சொல்கிற முயற்சி தான், வெளிப்படையாக சொல்கிற முயற்சி தான். அது ஒரு வெளிப்படையான அணுகுமுறை தான். இல்லை எந்த இன்பமுமே கிடைக்கல அப்படின்னா நம்ம அதையும் சொல்லிடணும், எனக்கு எந்த இன்பமும் இல்லை அப்படின்னு சொல்லிடணும். இப்படி வெளிப்படையாக அந்த உடலுறவின் போது, உடலுறவு என்பது இருவரும் பேசாமல் செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல, பேசியே செய்யக்கூடிய, பேசி செய்யக்கூடிய ஒரு செயல். அந்த அப்போ தான் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உடலுறவின் போது ஒரு ஆண் உடலுறவில் ஈடுபடும்போது பெண்ணுக்கு என்ன ஏற்படுகிறது, அது வந்து பெண்ணுக்கும் தெரியணும். ஆணுக்கு என்ன மாதிரியான இன்பத்தை அவன் அனுபவிக்கிறான், என்ன மாதிரியான அனுபவத்தை அவன் எதிர்கொள்கிறான் உடலுறவின் போது. தன்னுடனான உடலுறவில் அவன் ஆண் எனப்படுகிறவன் என்ன மாதிரியான அனுபவத்தை அவன் எதிர்கொள்கிறான், என்ன மாதிரியான சுகத்தை எதிர்கொள்கிறான், அவனுக்கு உண்மையில் இன்பமாக இருக்கு, எல்லாத்தையும் உண்மையாகவே சொல்லும்போது அவன் அதற்கு தகுந்தாற்போன்று தங்களை மாற்றிக்கொண்டு இவையெல்லாம் இவனுக்கு பிடிக்கிறது அல்லது இவையெல்லாம் அந்த பெண்ணிற்கு பிடிக்கிறது என்பது போன்ற ஒரு புரிதலுடன் அந்த உடல் உறவில் ஒரு உணர்வுபூர்வமான ஈடுபாடு, குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாக உடல் உறவில் ஈடுபடுகிற அணுகுமுறை தான் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த சத்தம் போடுறது, உடல் உறவில் பெண்கள் சத்தம் போடுறது, உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி இன்பத்தை தாங்கள் அனுபவிக்கின்ற இன்பத்தை வெளிப்படுத்துகிற ஒரு வெளிப்படையான அணுகுமுறை தான் அந்த சத்தங்கள். அது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களும் தாங்கள் அனுபவிக்கிற இன்பங்களை அது வந்து சத்தங்கள் ஆண்களிடமிருந்தும் வரலாம். அப்போ பெண்களுக்கு குழப்பம் இருக்குது. எப்படி பெண்கள் அந்த மாதிரி சத்தம் போடும்போது ஒலிகளை எழுப்பும்போது, சத்தம் போடுறதுன்னு சொல்லக்கூடாது, ஒலிகளை எழுப்பும்போது பெண்கள் பெண்கள் வந்து உடலுறவில் இன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறி தான் அந்த சத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் நம்பும்போது ஆணுக்கு அது ஊக்கமாக இருக்கிறது. அதுபோன்ற ஒரு ஊக்கம் பெண்ணுக்கும் தேவைப்படுகிறது. ஆணிற்கு உடலுறவில் அதிக இன்பத்தை அனுபவிக்கிறான், அதனால தான் அவன் அந்த சத்தங்களை எழுப்புகிறான். அந்த இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அந்த சத்தங்களை அந்த ஆண் வெளிப்படுத்துகிறான் என்பதை அந்த ஆணுடன் உடலுறவில் ஈடுபடும் அந்த பெண் புரிந்து கொள்ளும்போது உடலுறவில் இன்னும் ஆர்வமாக அந்த ஆணுக்கு ஒத்துழைப்பு தருவாள். இப்போ நிறைய பெண்கள் வந்து ஒரு இயந்திரத்தனமாகவே உடலுறவில் ஈடுபடுவாங்க, ஆண்களும் பெண்களும் இயந்திரத்தனமாக உடலுறவில் ஈடுபடுவாங்க. அப்படி இன்னும் முடியலையா அப்படின்னு கேட்கலாம் அந்த பெண். அப்போது இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா, இவங்க பேசிக்கிறது இல்லை, அதாவது இது தாங்கள் அனுபவிக்கிற இன்பங்களை வெளிப்படுத்துவதே கிடையாது. ஒலிகள் மூலமாக, பேசுவதன் மூலமாக, இந்த இடத்தில் எனக்கு அதிக இன்பத்தை உணர்கிறேன், இப்படி பேசுவதன் மூலமாக இந்த பொசிஷனில் பண்ணலாம், நம்ம பொசிஷனை மாற்றிக்கலாம், நம்ம நிலையை மாற்றிக்கலாம், புதுமையாக பண்ணோம். ஒரே விஷயந்தான், அதை புதுமையாக பண்ணால் தான் அது இன்பம். ஒரே விஷயத்த ஒரே மாதிரி ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். அப்போ வந்து எப்படியெல்லாம் பண்ண முடியும், பொசிஷனை மாற்றி எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு புதுமையான அனுபவங்கள் கிடைக்குது. அனுபவங்கள் கிடைக்குது. இதுக்கெல்லாம் என்னென்னா
பேசி எனக்கு இந்த மாதிரி பொசிஷனில் நான் வரேன், எனக்கு இந்த மாதிரி பண்ணு, நீ கொஞ்சம் இப்படி திரும்பி இருந்தால் நான் இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போது வந்து இப்போ அது ஒன்று. பேசிக்கிட்டே, அதாவது உடலுறவு சார்ந்து பேசிகிட்டு இருக்கணும். உடலுறவு சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒன்றை பற்றி பேசினா நம்ம என்ன செய்கிறோமோ அதை பற்றி பேசணும். அப்புறம் இன்பத்தை அனுபவிக்கிறோம் என்கிற ஒரு அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒலிகளை எழுப்ப ஆணும் பெண்ணுமே ரெண்டு பேருமே பழக்கப்படுத்தணும். பெண்கள் மட்டும்தான் அது மாதிரி பழக்கப்படுத்தணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த உணர்ச்சி, ஒரு ஆண் இன்பத்தை அனுபவிக்கிறான் என்பதை ஒலிகள் மூலமாக, அல்லது இந்த இடம் எனக்கு சுகமாக இருக்கிறது, அந்த இன்பத்தை அனுபவிக்கிற ஒலிகள், இன்ப ஒலிகள், அதெல்லாம் அதுக்கு பேர் வந்து இன்ப ஒலிகள். அது துன்ப ஒலிகள் அல்ல, வலிகளினால் ஏற்படுகிற ஒலிகள் அல்ல. அது இன்ப வலியினால், இன்ப சுகத்தினால் சுக ஒலிகள், அப்படி ஏற்படுகிற ஒலிகள் தான் அது. அப்போது வந்து ரெண்டு பேருமே தெளிவாக இருப்பாங்க, இன்னும் அதிகமாக, இன்னும் ஈடுபாட்டோட அந்த செயலை செய்வாங்க. இயந்திரத்தனமாக செய்கிறதுக்கு காரணம், கடமைக்காக செய்வதற்கு காரணங்கிறது வந்து இது போன்று பேசாமலும் அமைதியாகவும் அல்லது வேறு எதையோ ஒன்றை பற்றி பேசிக்கொண்டோ அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற, சுகத்தை அனுபவிக்கின்ற, உடலுறவினால் அனுபவிக்கின்ற சுகத்தை வெளிப்படுத்துகிற இன்ப ஒலிகளை வெளிப்படுத்தாமல், சுகத்தை வெளிப்படுத்துகிற ஒலிகளை வெளிப்படுத்தாமல் ஆண் பெண் ஆகிய இருவருமே அமைதியாக உடலுறவு கொள்வது வந்து அந்த நீண்ட நேரம் உடலுறவு கொள்வதற்கு அங்கு அது ஒரு தடையாகவே இருக்கும். அதனால் அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற சத்தங்களை போட வேண்டும், சத்தங்களை எழுப்ப வேண்டும், ஒலிகளை எழுப்ப வேண்டும். அப்போது தான் வந்து என்ன ஆகுன்னா, ஒரு உடலுறவில் ஈடுபடுவதற்கு இருவருக்குமே ஊக்கம் கிடைக்கும். அந்த உடலுறவு சிறப்பாக அமையும், ஆண்மையும் வளரும், பெண்மையும் வளரும், பெருகும்.